பேசஞ்சரும் ஏறியாச்சு. இப்போ மேல சரி பண்ணணும்ல. இந்த பெரியவங்களுக்கு குழந்தைங்களோட ட்ரீம் எனர்ஜி எங்க இருந்து வந்தது? ஏன்னா எங்க குழந்தைங்க மேல எங்களுக்கு பாசம் அதிகம். இந்த எனர்ஜி அவங்களோடதுதான். நாங்க அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். அட பாவி, என்னையா பண்ற நீ? என்ன புரியலையா? உன்னுடைய ஆட்டம் முடிவுக்கு வந்தாச்சு. அது எங்க 2 பேருக்கும் ஜாலியா இருக்கு. கனவு எப்படி போய் இவ்வளவு மோசமா இருக்கும்? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். சாரி. சீக்கிரமே எல்லாம் பழையபடி ஆயிடும். நீ நல்லா இருக்கல ஷீரோ? டயர்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. சரி, முன்னேறி போலாமா? எங்க பாக்குவ கண்டுபிடிக்கணும்ல. ஆமா வாங்க. உனக்கு மூளை என்ன குழம்பிடுச்சா? பாக்கு எல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. இல்ல, இது தப்பு. பாக்கு அந்த பக்கம் இருக்கு. நிஜமாவா? ஆமா. ஏன் உனக்கு அது தெரியாதா? செலிபிரிட்டி ஹோஸ்ட் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டேன். ஒருத்தங்க தேங்க்ஸ் சொன்னாங்கன்னா செலிபிரிட்டி ஹோஸ்ட் எல்லாம் சிரிக்க மாட்டாங்களா? அதோ இருக்கு பாக்கு. அங்க இருக்கு. எங்க இருக்கு? எங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது. வாங்க, நம்ம அத போய் பிடிக்கலாம். ஓலிகா, நீ எங்க இருக்க? அடே, நீங்களா யாரு? முதல்ல எங்களுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க யாரு? யாரு? நானா? நான் தான் பாக்கு. அட, இது பாக்கு தான்ப்பா. பாக்கு, வாடா. சரி, இவங்களுக்கு என்னாச்சு? என்ன அடையாளம் தெரியலையா? நான் வாடா குடும்பத்தை சேர்ந்தவன், ஃபேமஸ் ஆக்டர். பாக்கு சார், நான் உங்களுடைய ஃபேன். ப்ளீஸ் உங்களுடைய ஆட்டோகிராஃப் கொடுக்குறீங்களா? தில்லி! எதுக்கு தேவையில்லாம அப்படி எல்லாம் பண்ற? சாக்கிக்கு தேவை அன்பு பாசமும் தான். அது கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் அவளுக்கு கெட்ட கனவே வராது. ஆமா, அப்புறம் அப்பாங்கிற முறையில இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வளர்றத நிறுத்துங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவளுக்கு கெட்ட கனவு வர்றதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? பாக்கு சார், நான் இப்பதான் கேள்விப்பட்டேன் நீங்க தாத்தாவாயிட்டீங்களாமே. இது உண்மையிலேயே நல்ல ஒரு ஃபீலிங் பா. தாத்தா வாக்குறதுல ஒரு தனி உணர்வு ஏற்படும். அதுவும் இல்லாம என் பேரனும் ரொம்பவே கியூட். இவரை பார்த்தா பாக்கு மாதிரியா தெரியுது. என்ன சொல்ற? இப்பதான் பாக்குன்னு ஒருத்தர் இருக்கிறதா நீ சொன்ன.